அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலர் வில்லேஜ் அப்படிங்கிற லெவலில் we can consider இல்லையா? பொருளாதார அதாவது பண மதிப்பு அப்படிங்கிற அளவுலேருந்து பார்க்குறப்போ ஏது லாபம் சார்? இது வரைக்கும் தனி லேண்டு வாங்கி வீடு கட்டினா தான் சார் அதிக லாபம், அதான் உண்மை. ஆனால் அது மாறப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக சொல்லலை, நாங்கள் ஃப்ளாட் கட்டுறோம், நாங்கள் வில்லா கட்டுறோம். போத் we do villa also, but I still believe that a bigger community has more value. நிறைய பேர் இருந்தாங்கன்னா சார், இப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது இல்லை இவங்களுக்கு? ஆமாம் சார், ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஒரு கம்யூனிட்டியோட ஒரு சின்ன ஃபார்மசி இருக்கு, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சலூன் இருக்கு, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்கு, ஒரு கம்யூனிட்டி எல்லாமே இருக்கு சார். ஆக்சுவலி ஆனால் அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ் போகிறப்போ இன் ரீசெண்ட் இயர்ஸ் நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 அல்லது 30 சிலர்கிட்ட போகிறப்போ 35% வரைக்கும் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி அல்லது காமன் யூட்டிலிட்டிங்கிற இதில் அது போயிடுது. கரெக்ட்.